சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஃபிஜெரா ஓப்பனை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ இந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதாவது யூஏஇயில் ஃபிஜெரா அப்படிங்கிற பிளேஸில் ஃபிஜெரா குளோபல் அப்படின்னு சொல்லி ஒரு டோர்னமெண்ட் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இந்த டோர்னமெண்ட்டோட ப்ரைஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே வந்து வச்சுருக்காங்க. மொத்தமாக 500 பேர்கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓப்பன் அப்படிங்கிறதுனால நிறைய கிராண்ட் மாஸ்டர்ஸ், இன்டர்நேஷ்னல் மாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்படி தான் இந்தியாவில் வந்து நிறைய ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து விளையாடினாங்க. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் வந்து பார்த்திங்கன்னா சுற்று 1 நடந்த கேம். பிரணவ் வெங்கடேஷ்க்கும் அதுக்கப்புறம் நிஹல் சரீனுக்கும் நடந்த கேம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் வந்து சுற்று 1 வந்து நடந்திருக்கு. பியூட்டிஃபுல்லான ஒரு கேம். ரொம்ப என்ன சொல்கிறது, காம்ப்ளிகேட் பண்ணியிருப்பாங்க, பட் ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நிறைய டாக்டிக்கல் ஐடியாஸோட. ஸோ இந்த கேமை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன பண்ண சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ இப்போ கேமை பார்க்கலாம். ஸோ கேம் வந்து பிரணவ் வந்து E4 ஓப்பன் பண்ணுறாரு. சிசிலியன் டிஃபென்ஸ் வந்து விளையாடுறாரு நிஹால் சரீன். நைட் F3 D6, அதுக்கப்புறம் பிஷப் B5 செக். இந்த நைட் F3க்கு அப்புறம் பிஷப் B5 செக் வச்சோம் அப்படின்னா இதை வந்து மாஸ்கோ வேரியேஷன் சொல்லுவாங்க. நைட் D7 நிறைய மூவில் நிறைய கேம்ஸில் பிஷப் D7 வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப காமன். கிட்டத்தட்ட 12,000 கேம்ஸ் இருக்குது. பட் நைட் D7 வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் மோஸ்ட் பாப்புலர் மூவ். அதில் 10,000 கேம்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட அதுவுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ரொம்ப சைட் லைன் சொல்ல முடியாது. நைட் D7, அதுக்கப்புறம் கேசல்ஸ். பிஷப்க்கு ஒரு கொஷின் மார்க் போட்ட உடனே பிஷப் வந்து பார்த்திங்கனாக்கா E2கே வருது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பிஷப்பை D3 கூட வச்சுருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ஐடியா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்யூச்சரில் அவங்க வந்து ஃபியான்ஸோட பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மேபி சென்டரை ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்குது, பட் நாட் ஷுர். ஸோ பிஷப் E2, நைட் G F6, D3. ஸோ சென்டர் வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. ஸோ அடுத்து E6 பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா 4th ரேங்க்குள்ளவே விளையாடுறாரு. சென்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு E4 பான் மட்டும், மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைக் D3 இந்த மாதிரி ஸ்லோவாக ஒரு அப்ரோச் பண்ணுறாரு. க்ளோஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் A4 B5 ஸ்டாப் பண்ணுறாரு. B6, நைட் FD2. இதெல்லாம் வந்துமே எல்லாமே புக் மூவ் தான். ஸோ நைட் FD2 இந்த மூவ் ஏன் அப்படின்ற மாதிரி நமக்கு ரொம்ப ஆக்வர்டாக தெரியும். இப்போ நம்ம நேச்சுரலாக என்ன டெவலப்பிங் மூவ் பண்ண முடியும் கேட்டிங்கன்னா நைட் C3 டெவலப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா C3 கூட விளையாடலாம் D4 புஷ் பண்ணுறதுக்கு, அல்லது நீங்கள் பிஷப்பை கூட டெவலப் பண்ணலாம். ஸோ இப்படி எல்லாமே இருக்குது. ஆனால் அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மூவை ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ரொம்ப லாஜிக்கலான ஐடியா என்னென்னா, சம்டைம்ஸ் இந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா F1க்கு வர வாய்ப்பு இருக்குது, ரூக் E1க்கு அப்புறம். இல்லை நைட் C4 கூட போகும். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த நைட்டை மூவ் பண்ணதுக்கான காரணம் ஏர்லியாக வந்து F1 அட்வான்ஸ் பண்ணி E5 ஸ்கொயரை வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக தான் இந்த மூவ் வந்து விளையாடுறாங்க. பிஷப் B7, அதுக்கப்புறம் F4, பிஷப் E7, அதுக்கப்புறம் நைட் C3, நைட் B8. ஸோ நைட் C6 வந்து சென்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. ஸோ பிஷப் F3, நைட் C6, நைட் B3. ஸோ நைட் B3 வந்து இந்த இடத்துல பாப்புலரான சாய்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கேம் டேட்டாபேஸில் இல்லை, ஏன்னா புது கேம் தான் இது. பட் இருந்தாலும் இந்த பொசிஷனில் வந்து இந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா மேபி B3யோட ஐடியா என்ன அப்படின்னா, மேபி இல்லை ஃபர்தராக வந்து அட்வான்ஸ் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது, ஸ்ட்ரக்சரை டேமேஜ் பண்ணி விட்றதுக்கு லேட்டராக. பட் கொஞ்சம் சைட்லைன் பீஸாக, ஏன்னா 2 நைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா குயின் சைடில் இருக்குது. பட் ஓகே. ஸோ D5, E5, நைட் டு D7, அதுக்கப்புறம் நைட் E2. ஸோ இந்த நைட் E2 முன்னாடியும் விளையாடிருக்கலாம். அண்ட் இந்த பொசிஷனில் வந்து கம்ப்யூட்டருக்கு ரொம்ப பிடிச்ச மூவ் பிஷப் D2. ஏன் அப்படின்னா சில பேர் வந்து பிளாக் பிளேயராக விளையாடும் போது இந்த மாதிரி பொசிஷன்ஸில் D4 விளையாடுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் அப்படி ஆடக்கூடாது. ஏன்னா நைட் E4ல் ஜம்ப் ஆகி ரொம்ப முக்கியமான கிரிட்டிக்கல் ஸ்கொயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும். எக்ஸாம்பிள் கேசல்ஸ் அண்ட் தென் குயின் E1. ஸோ அப்படியே வந்து நம்ம E5ல் நமக்கு வந்து கண்ட்ரோல் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது. 3 பீஸ் கிட்ட ஆர் 4 பீஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா F5 போட்டுட்டோம் அப்படின்னா இந்த பிஷப்புமே கேமுக்குள்ளே இன்வால்வ் ஆகிடும். ஸோ கிட்டத்தட்ட ரூக்கு, ஸோ ஒரு 5 பீசஸ் வந்து அட்டாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த மாதிரி ஆட மாட்டாங்க. பட் பிஷப் D2 போட்டு வெயிட் பண்ணியிருந்துருக்கலாம், பிளாக்கோட பிளான் என்னன்றது. கேசல்ஸ், அதுக்கப்புறம் D4. ஸோ இவரோட ஐடியா வந்து D4 அட்வான்ஸ் பண்ணுறது தான். அதனால தான் வந்து இந்த நைட்டை மூவ் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா C4. அண்ட் இங்கே இந்த பொசிஷனில் வந்து பிஷப் E3 கூட போட்டு வெறுப்பேற்றலாம். ஏன் இந்த வெறுப்பேற்றலாம் சொன்னால், ஏன்னா இந்த மூவ் பார்த்த உடனே நிறைய பேருக்கு D4 போடு அப்படின்ற மாதிரி தோணும். பட் திரும்ப பிஷப் D2 வந்ததுக்கப்புறம் 2 நைட்டாலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான E4 C4 ஸ்கொயரில் வந்து உட்கார முடியும். ஸோ க்ளோஸ் சிசிலியன் விளையாடுறவங்களுக்கு இந்த ஐடியாஸ் நிறையா தெரிஞ்சிருக்கும். ஸோ D4, C4, நைட் டு D2 அண்ட் தென் B5. ஸோ B5க்கு அப்புறம் பிஷப் G4 போட்டு F5 பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதை உடனே ஸ்டாப் பண்ணிடுறாரு நிஹால். நைட் F3, நைட் B6 அண்ட் தென் A5. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து
இந்த இடத்துல பார் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்லைட்லி மேலே போகிறத கவனிச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட 1 பாயிண்ட் அட்வான்டேஜில் காமிக்குது. ஏன்னா நைட் G5 அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பான் சாக் பண்ணுது. நைட் இன்டு A4, ரூக் F3, நைட் B6, அதுக்கப்புறம் குயின் E1 சொல்லிட்டு அகெயின் நம்ம ஓப்பனிங்கில் பார்த்த மாதிரி லெட்ஸ் சே நீங்கள் பிஷப் இன்டு G5 அடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் முடிஞ்சது உங்கள் கேம் ஆக்சுவலாக. அவ்வளோதான் முடிஞ்சு. டாஸ் ஸ்கொயர்ஸில் எக்ஸலண்ட்டான கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இந்த டாஸ் ஸ்கொயரை பாதுகாப்புறதுக்கு பிஷப் ஃப்ரம் த அதர் காண்டினென்ட் மாதிரி ஒளிஞ்சிருக்கு. பிஷப் வந்து பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது, அப்படியே ரூக்கு குயின்னு சொல்லி அப்படியே போய் செக்மேட் பண்ண வேண்டியது. அது தடுக்கிறதுக்கு நிறைய மெட்டீரியல் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பிளாக்கு. ஸோ மெட்டீரியல் வின் பண்ணால் நம்ம கேமையும் வின் பண்ணிடலாம். ஸோ அதனால் A5 அதாவது நைட் G5 ஆடிருந்துக்கலாம். பட் A5, நைட் D7, நைட் G5 இப்போ விளையாடுறாரு. ரூக் E8 அண்ட் அதுக்கப்புறம் குயின் E1. அண்ட் இந்த பொசிஷனில் ஒரு பியூட்டிஃபுல்லான சாக்ரிஃபைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா சாக்ரிஃபைஸ் சொன்ன உடனே எந்த ஸ்கொயர்னு கூட நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது ரொம்ப நேச்சுரலான ஒரு அட்டாக் இது. நைட் இன்டு E6. அதே போல் F இன்டு E6, பிஷப் இன்டு E6க்கு அப்புறம் நிறைய பேர் கிங் மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிஷப் இன்டு D5 அடிக்க போகிறோம். நம்ம ஒரு பீஸ்க்கு 3 பான் கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம விளையாட போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. ஏன்னா இந்த இடத்துல பான் F5 போடணும். இது ரொம்ப லென்த்தான லைன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு ஃபேவரான லைன் தான். ஐடியா என்னென்னா நம்ம வந்து பிஷப் வந்து லைன் ஓப்பன் பண்ணுறோம். அடுத்து நைட்டுக்கு ஒரு ஸ்கொயர் கிரியேட் பண்ணுறோம். நைட் மூவ் ஆச்சுன்னா குயின் வந்து அட்டாக் உள்ள வரும். ரூக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஃபைல் கிரியேட் ஆகும். ஸோ பெரிய லென்த்தான லைன். பட் அது நம்ம டீப்பாக போக வேண்டியதில்லை. ஸோ குயின் E1, நைட் F8, பிஷப் டு D2, பிஷப் C8, அதுக்கப்புறம் பிஷப் H3. பிஷப் H3க்கு அப்புறம் ஒரு B4 போடுறாரு. பட் பிஷப் H3 ஆனதுக்கப்புறம் நான் நினச்சேன் அவர் G4 போட போகிறாரு அப்படின்னு நான் நினச்சேன். பட் அது போடலை. பட் அதுக்கு பதில் நைட் F3 போடுறாரு. அதுக்கப்புறம் ரூக் B8, அதுக்கப்புறம் G4, பான் F5. இந்த பான் F5 வந்து பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணுற ஒரு ஐடியா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சிம்பிளாக G இன்ட்டு F5 அடிச்சிங்க அப்படின்னா E இன்ட்டு F5க்கு அப்புறம் நம்ம ஒர்க் பண்ண ஒன்றுமே இருக்காது. நைட்டுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்கொயர் வேணால் கிடைக்கும் பிளாக்குக்கு. ஸோ நத்திங் வி கேன் ட்ரை. ஸோ அதனால தான் இங்கே வந்து இந்த பொசிஷனில் ஆம்பசான் வந்து பண்ணுறாரு. ஆம்பசான் பண்ணதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் வந்து நைட் E5 வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நைட் E5க்கு பிஷப் H4 அண்ட் இந்த பிஷப் H4 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீடியான மூவ். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டாக்கிங் மூவ் மாதிரி தெரியும். பட் திரும்ப நீங்கள் பிஷப்பை மூவ் பண்ணி ஆகணும். அதர்வைஸ் உங்கள் பிஷப் வந்து ட்ராப் ஆகிடும். ஸோ குயின் C1 போடுறாரு. பேட்டரி ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறாரு. இந்த G5 ஸ்கொயரில் நிறைய கண்ட்ரோல் இருக்கிறத பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா G5 போட்டார் அப்படின்னா அந்த பிஷப் வந்து ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ பிஷப் D7 டெவலப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் G5 போட்டு பிஷப்பை ட்ராப் பண்ணுறாரு. அவரோட ஐடியா என்னன்னா H6 போட்டு நம்ம எப்படினாலும் தப்பிச்சிடலான்றதான் ஐடியா. பட் அதுக்கு இடையில் இங்கே C3 போட்டு பொசிஷனை கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காம்ப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ B இன்ட்டு C3க்கு அப்புறம் நைட் டெக்ஸ் E5 இன்பிட்வீன் மூவ் மாதிரி விளையாடுறாரு. பின் அதுக்கப்புறம் D டெக்ஸ் E5 விளையாடுனதுக்கப்புறம் பிஷப் B5 போட்டு நைட்டை பின் பண்ணுறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனலாகவும் சரி டாக்டிக்கலாகவும் இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குது. இந்த இடத்துல சப்போஸ் B இன்ட்டு C3 அடித்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா பிஷப் டெக்ஸ் C3க்கு அப்புறம் H6 அண்ட் தென் G டெக்ஸ் H6, பிஷப் B5 அண்ட் தென் குயின் D2, பிஷப் E7 தப்பிச்சு போகலாம். அட்லீஸ்ட் இங்கே ஒர்க் பண்ண ஏதாவது இருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா இந்த பொசிஷனில் பிஷப் B5 போட்ட உடனே இந்த இடத்துல பிரணவ் வந்து பிரில்லியண்ட்டான ஒரு மூவ் விளையாடுறாரு. ஒரு பிரில்லியன்ட் மூவ் கிடையாது, தொடர்ந்து 2 பிரில்லியன்ட் மூவ் விளையாடுறாரு. என்னென்னா நைட் டு D4 டபுள் எக்ஸ்ப்ளமேஷன். ஸோ நைட் D4 ஏன் வந்து பிரில்லியன்ட் மூவ் அப்படின்னா ரூக்கை வந்து கொடுக்குறாரு. கேமில் வந்து ஃபஸ்ட்டு B இன்ட்டு C3 அடிக்கிறாரு. பிஷப் இன்ட்டு F1 டேரெக்டாக அடித்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா குயின் இன்ட்டு F1 சேம் வேரியேஷன் தான் பார்ப்போம். ஸோ B இன்ட்டு C3, ஸோ ஒரு இன் பிட்வீன் மூவ் மாதிரி. பிஷப்பை வந்து பார்த்திங்கன்னா E3யில் போடுறாரு. ஏன்னா இப்போ நீங்கள் இங்கே வெட்டும்போது உங்களுக்கு இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். நம்ம நேற்று பார்த்த கேமில் இருக்கக்கூடிய அதே மாதிரி பிரச்சனை. ஸோ அவரோட பானுக்கு கீழே நம்ம ஒளிஞ்சிக்கலாம். அஃப்கோர்ஸ் இங்கே பிவிட்டிங் பாயிண்ட் ஆர் இன்ஃபில்ட்ரேஷன் பாயிண்ட் சொல்லுவோம். ஸோ அந்த பாயிண்ட் இருந்தாலும் கூட ஓகே தான், அதை சமாளிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு. பட் இது ஓப்பன் பண்ணுறத விட அது க்ளோஸாக இருக்கிறது நல்லது. அதுதான் ஷார்ட்டாக சொல்லணும்னா. ஸோ பிஷப் E3. ஸோ பிஷப்பை வந்து மூவ் பண்ணி திரும்பவும் ரூக்கை கொடுக்குறாரு. இந்த முறை வந்து வெட்டிடுறாரு. ஸோ இப்படி வெட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட வந்து ஒரு ரூக் எக்ஸ்சேஞ்ச் அப்பாக இருக்கிறாரு நிஹால் சரீன். ஆனால் பார் இவால்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் இஸ் வின்னிங் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. எதனால் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்னும் இந்த பிஷப் வந்து எஸ்கேப் ஆகலை. ஸோ குயின் C8 போடுறாரு. ஏன்னா இங்கே ஆல்ரெடி சில த்ரெட்ஸ் இருக்குது. E6லேயும் சரி அண்ட் C6லேயும் சரி. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான த்ரெட்டு, இது எல்லாத்த விட பெரிய த்ரெட்டு குயின் இன்ட்டு A6 தான். இந்த லைன் அனலைஸ் பண்ண. ஏன்னா குயின் இன்ட்டு A6 அடித்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஏ பான் வந்து 2-3 மூவ்ஸில் வந்து பெரிய த்ரெட்டாக மாறிடும். இந்த நைட்டை மூவ் பண்ணாலே போதும், ஏ பானை பர்மனெண்ட்டாக A7ல் நிறுத்தி வச்சுட்டு அதை வச்சு ஏதாவது த்ரெட்ஸ் க்ரியேட் பண்ணலாம் ஃபர்தராக. ஸோ குயின் C8 அதனால் பிஷப் G4. பிஷப் G4 ரொம்ப சிம்பிள். குயின் H3 அண்ட் தென் வின்ஸ் த பிஷப். ஸோ ரூக் B4 போடுறாரு. அதுக்கப்புறம் குயின் H3. சரிங்க, இந்த பொசிஷனில் H6 விளையாடலாமா?
ஏன் நம்ம வந்து ரூக்கை மூவ் பண்ணணும்? நம்ம H6 போட்டு இப்போ நம்ம பாதுகாப்பு குடுக்கலாமா அப்படின்னு பார்த்தா, நம்ம டைரக்ட்டாவே குயின் H3 விளையாண்டதுக்கப்புறம் தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் பிளேயிங் H6. இப்போ நீங்க வந்து H இன்டு G5 அடிப்பீங்க. பின்ன அதுக்கப்புறம் F இன்டு G5 அடிக்க போறோம். ஸோ எனிவே வந்து உங்களோட பிஷப் வந்து ட்ராப் தான். ஏன்னா பிஷப் வந்து இன்னமும் இங்க பாதுகாப்பு குடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால அவரு டைரக்ட்டா ரூக் B4 போட்டு ஏதாவது ட்ரை பண்றாரு. பட் குயின் H3, பிஷப் G5 வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு பான வெட்டிட்டு போயிடுறாரு. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மெட்டீரியல் வைஸ் ஈக்குவலைஸ் பண்ணாலும், பட் ஒரு பெரிய இம்பேலன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. என்ன இம்பேலன்ஸ் அப்படின்னா, 2 பிஷப்க்கு ரூக் அப்படிங்கிற இம்பேலன்ஸு. ஸோ ஆப்வியஸ்லி இந்த இம்பேலன்ஸ் யாருக்கு பெட்டரா இருக்குன்றத நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணவே தேவையில்ல. ஆனா ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, பொசிஷன் வந்து கொஞ்சம் க்ளோஸ்டா இருக்கு. இந்த பொசிஷன் ஓப்பன் ஆனா தான் பிஷப் பேர் தன்னுடைய வேலையை காட்ட முடியும். ஸோ எப்படி அதை பண்ணுறாருன்றதா ரிமைனிங் கேம். ஸோ குயின் B8, ரூக் E1, ரூக் A4, பின் அதுக்கப்புறம் குயின் G3, குயின் B2, ரூக் F1 விளையாடுறாரு. இந்த பொசிஷனில் நீங்கள் ரூக் இன்ட்டு A5 வந்து அடிக்க முடியாது க்ரீடியாக. ஏன்னா குயின் F3க்கு அப்புறம் உங்களால் மேட்டை ஸ்டாப் பண்ண முடியாது. அப்படியே ஸ்டாப் பண்ண நினச்சாலும் நிறைய மெட்டீரியல் வந்து உங்களுக்கு லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி. இந்த இடத்துல செக்குக்கு வந்து கிங் H8 தான் நீங்கள் மூவ் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் குயின் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ரூக் இன்ட்டு F8 அண்ட் தென் குயின் ரூக் G8 வச்சு செக்மேட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் டு திஸ் பான். ஸோ G5 பான். ஸோ இதனால் இந்த பொசிஷனில் வந்து ரூக்கை வந்து க்ரீடியாக இங்கே வெட்ட முடியாது. ஸோ ரூக்கை ட்ரேட் பண்ணியே ஆகணும். அதனால் ரூக் A1. ஸோ குயின் F2, ரூக் இன்ட்டு F1 செக்கு, குயின் டேக்ஸ் F1, அதுக்கப்புறம் குயின் B7 போகிறாரு. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ குயின் F6 விளையாடிருக்காரு, குயின் D7, H3. அந்த ஒரு கட்டத்தில்னு சொல்ல ஆரம்பிச்சது என்ன அப்படின்னா, ஈக்குவலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மூவ் வந்து நடக்கும். ஆனால் கம்ப்யூட்டரால் அந்த மூவ் வந்து என்ன சொல்கிறது, ஏற்றுக்க முடியல. அது இது வந்து ஈக்குவல் தான் நினைக்குது. ஆனால் பொசிஷன் வந்து போக 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 பார்த்தீங்கன்னா திரும்ப பார் மேலே போயிட்டே இருக்கும். ஸோ அதான் பொசிஷனல் பிளேயில் வந்து கம்ப்யூட்டர் வீக் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ரூக் E7, அதுக்கப்புறம் பிஷப் F2. ஸோ இந்த பொசிஷன் தான் நான் சொன்னேன் நான். பார் வந்து பெரிய டிஃப்ரென்ஸில் உங்களுக்கு கீழே ட்ராப் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 3 பாயிண்ட்ஸ்லேருந்து 1 பாயிண்ட்டுக்கு, அதாவது 2+ அட்வான்டேஜ் வந்து குறைஞ்சி போச்சு. ஆனாலும் இங்கே ரூக் F7க்கு அப்புறம் ஸ்டில் ஒயிட் இஸ் வின்னிங். ஸோ அது எப்படின்னு சொல்லி பாருங்கள். டேக்ஸ், அதுக்கப்புறம் குயின் இன்ட்டு E6. இங்கே நீங்கள் வந்து அடிச்சே ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன் அடிச்சாகணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வேறு ஏதாவது மூவ் பண்ணலாமா? சரி ஓகேங்க, குயின் B7 ஆடலாமான்னு பார்த்தா நம்ம குயின் B6 விளையாடலாம். குயின் E7க்கு பிஷப் G3. ஸோ பிஷப் G3க்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? ஆப்வியஸ்லி பானை வந்து புஷ் பண்ண போகிறோம். அப்படிலாம் இந்த பானை வெட்ட போகிறோம். அடுத்து இந்த பானை வந்து மேலே ஏற்றலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் நியூ இம்பேலன்ஸ். ஸோ ரூக் வெர்சஸ் பிஷப் அண்ட் நைட். முன்னாடி டபுள் பிஷப் இருந்தது, இப்போ பிஷப் அண்ட் நைட்டாக மாறி இருக்குது. ஆனால் இந்த பொசிஷனில் இந்த வீக் பாயிண்ட்ஸ்லாம் கவனிச்சிங்க அப்படின்னா, பிளாக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது பிரணவ் ப்ரூவ் பண்ணுவார். எப்படின்னு சொல்லி பாருங்கள். நைட் C5, ரூக் இன்ட்டு E5, கிங் F1, ரூக் இன்ட்டு G5, பிஷப் D4 அண்ட் பிஷப் D4. இப்போ சம்மந்தமே இல்லாமல் இந்த மூவ் தான் டாப் காட்டுது. என்ஜினில் வந்து ஒரு 0.6 ஆர் 7 அந்த மாதிரி அட்வான்டேஜ் காட்டுது. வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 மாறுது. அதே போல் ரூக் F5 செக் வச்சதுக்கப்புறம் திரும்ப கீழே குறையுது, திரும்ப மேலே ஏறுது. ஸோ அதான் இந்த இடத்துல வந்து அதை ட்ரா பண்ண முடியும்னு நான் நினைக்குது. ஆனால் அது முடியாது ஆக்சுவலாக. ரூக் F8 போகிறாரு. அண்ட் இந்த பொசிஷனில் நிறைய பேர் வந்து ரூக் H5 போயிட்டு நம்ம இங்கே வெட்டலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பான், அதாவது ஏ பான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து குயின் ஆகிடும். ஸோ அதனால் அது பிரயோஜனம் கிடையாது. ஸோ ரூக் இன்ட்டு H3, நைட் C7, ரூக் H1 அண்ட் தென் A7. ஸோ தேர் இஸ் நோ ஸ்டாப்பிங். ஸோ அந்த காரணத்தினால தான் அவர் பின்னாடி பேக் ரேங்க் போயிட்டு இந்த வழியாக வந்து கவர் பண்ணிக்கலாம்னு சொல்லி போகிறாரு. பிஷப் இன்ட்டு C3, ரூக் C8, பிஷப் B4, ரூக் C6, கிங் E3. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருது பாருங்கள். ஸோ இங்கே வந்து H5 விளையாட சொல்லுது. ஐடியா என்னென்னா, நம்ம அட்லீஸ்ட் இந்த கிங் வந்து இந்த பக்கம் போகிற அந்த நேரத்தில் நம்ம மெஜாரிட்டியை வச்சு இங்கே பாஸ் பானை வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணி ஒரு பான் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அட்லீஸ்ட் அங்கே ஒரு கவுண்டர் பிளே கிடைக்கும்னு நினைக்கிறாங்க, நினைக்குது கம்ப்யூட்டரு. பட் அது விளையாடல. கிங் E3, G5, கிங் D4, H5, கிங் டேக்ஸ் D5. இப்போவுமே அதே கான்செப்ட் தான். ஏன்னா மிஹால் சரின்னு ஏதோ ஒரு ரேண்டம் பிளேயர் கிடையாது. ஸோ அதே போல் தான் இவரும் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அதை தடுக்க முடியல ஆக்சுவலாக. ஸோ இங்கே வந்து ரூக் G6 அண்ட் இந்த பொசிஷனில் ரூக் C8 வந்து பெட்டர் மூவ்னு காட்டுது. பட் நைட் E4. ஐடியா என்ன அப்படின்னா, பிஷப்பை வச்சு இங்கே ஒரு பிளாக் ஹெட் கிரியேட் பண்ணிட்டு பானை புஷ் பண்ண போகிறாரு. கிங் F7, பிஷப் D6, H4, C4, G4, H இன்ட்டு G4 அண்ட் தென் ரூக் இன்ட்டு G4. அண்ட் இந்த பொசிஷனில் நான் ஒரு கவுண்டர் அட்டாக் பற்றி யோசனை பண்ணேன். இந்த பானை வெட்டினதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம பானை ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி. ஸோ C5, ரூக் H6 பேக்கப் போடணும். பிஷப் H2 வச்சு அவங்க பிளாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிங் E7, கிங் பான் C6, கிங் D8, அதுக்கப்புறம் G5 ட்ரௌசர் பான். ஸோ G5, அதுக்கப்புறம் ரூக் G6, பிஷப் E5 அண்ட் திஸ் இஸ் ஓவர். ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போது 2 பானில் ஏதோ ஒரு பானை வந்து அவங்க ஏற்ற முடியும் குயினுக்கு.
அல்லது இந்த பிஷப்பை வந்து நம்ம ஓகே கிங்கை நம்ம மூவ் பண்ண முடியாது. ஸோ பிஷப் வந்து நம்ம இங்கே கூட வைக்க முடியும். ஸோ ஈவன் இந்த ஸ்கொயரில் கூட நம்மளால் வந்து பிஷப் வைக்க முடியும். ஸோ எதுவுமே பண்ண முடியாது. கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு வேரியேஷன் தான் நம்ம வந்து கேம்லேயும் பார்ப்போம். ரூக்கிட்ட G4 போகிறார். அதுக்கப்புறம் C-pawn வந்து ரோல் ஆகுது. ஸோ C6, கிங் E8, C7, கிங் D7, நைட் C5 செக். ஒரு பியூட்டிஃபுல்லான செக் மேட்டிங் பேட்டர்ன் வந்து நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிங் C8, அதுக்கப்புறம் கிங் C6 அண்ட் இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிஹால் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஏன்னா there is nothing to try. ஸோ H3 விளையாடினாரு அப்படின்னு சொன்னால் இந்த பொசிஷனில் நைட் A4 அல்லது நைட் இங்கே கூட வைக்கலாங்க. ஸோ அவங்களுடைய ஃபேஸுக்கு நேராக வைக்கிற மாதிரி இங்கே கூட வைக்கலாம். ஸோ ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணாக்கா நைட் B6ல் வச்சு செக்மேட் பண்ணிடலாம். ஸோ பியூட்டிஃபுல்லான செக்மேட் இந்த மாதிரி. ஸோ அதனால தான் இங்கே வந்து ரிசைன் பண்ணுறேன். ஜஸ்ட் ஃபியூ மூவ்ஸ் அவே ஃப்ரம் செக்மேட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கண்டிப்பாக இந்த குயிக் அனலைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபிஜெரா ஓப்பனோட குளோபல் அந்த டோர்னமெண்ட்டோட ஸ்டாண்டிங்ஸ் வந்து நம்ம வந்து ஃபைனல் ஸ்டாண்டிங்ஸ் வந்து பார்த்துட்டு வீடியோ முடிச்சிடலாம் வாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டாண்டிங். ஸோ கிட்டத்தட்ட நிறைய பிளேயர்ஸ் வந்து இதில் விளையாடிருக்காங்க. ஸோ டாப் 10 பிளேயர்ஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும். டாப் 10லேயே வந்து பார்த்திங்கன்னா 3 இந்தியன் பிளேயர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ நிஹால் சரீன், ஆதித்யா மிட்டல், அடுத்து பிரணவ். ஸோ ஆக்சுவலாக டோர்னமெண்ட் வின்னர் யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பிரணவ் தான். ப்ளஸ் இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் எக்கச்சக்கமான ரேட்டிங்க. நான் வந்து பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் செக் பண்ணோம் அப்படின்னா 2843 பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் 28 ரேட்டிங் வந்து ஏற்றிருக்காரு. கிட்டத்தட்ட இப்போ வந்து 2600 கிராஸ் பண்ணுறாரு. திரும்ப ஏற்கனவே வந்திருக்காரு, இப்போ திரும்ப வர போகிறாரு. ஸோ ஃபீல்டுக்கும் இவருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ். ஏன்னா 1 பாயிண்ட்ன்றது அந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ். ஸோ 7 பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் 9 வித்தவுட் லாஸ். ஸோ நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே நிஹால் இவர் கூட தோற்றதுனால 5.5 இருக்குது. அதர்வைஸ் மேபி 6 or 6.5 வந்து முடிச்சிருந்துருக்கலாம். அதுக்கடுத்து அபிமன்யு வந்து பார்த்திங்கன்னா 5.5 இருக்கார். ஆதித்யா மிட்டல் வந்து 5.5. அஃப்கோர்ஸ் அபிமன்யு வந்து US ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டாண்டிங். ஸோ இந்த டோர்னமெண்ட் அண்ட் இந்த பிளேயரை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ அதனால் இந்த டோர்னமெண்ட்டை கவர் பண்ணேன். இந்த கேமை கவர் பண்ணேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு பிரணவ் வி. ஸோ ரீசெண்டாக அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. சில கேம்ஸ் நானுமே வந்து கவர் பண்ணியிருக்கேன். இவர் மேக்னஸை கூட பீட் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆன்லைனில் அது மட்டும் இல்லாமல் சேலஞ்சஸ் மாஸ்டர்ஸ் செக்ஷன் கூட இந்த வாட்டி விளையாடினார் நான் நினைக்கிறேன். அதாவது சென்னை சேலஞ்சஸில் இருந்து மாஸ்டர்ஸ்க்கு வந்து விளையாடிருந்தார். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அவர் தான் சேலஞ்சர் வின்னராகவும் இருந்தார். ஸோ இந்த மாதிரி ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய டோர்னமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்ல ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு. மேபி நம்ம செட் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு அப்புறம் இவர் ஒன் ஆஃப் த பிளேயர்ஸாக வர வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இவர் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, மறக்காமல் ஒருத்தவங்க ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.